பெட்ரோல் தான் சொல்லணும்னு நினைச்சேன்னா மீண்டும் மீண்டும் மோடி அரசு எது செய்யக்கூடாதோ அதை செய்திருக்கிறது. பெட்ரோலியம் விலையை 4வது முறையாக 2 வாரத்துக்குள் தேர்தல் முடிந்ததுனாலே செய்திருக்கிறது. இது ஏழை மக்கள் மேல் நடத்தப்படுகின்ற தாக்குதல். அதுவும் குறிப்பாக உழைக்கின்ற மக்களுக்கு நடக்கின்ற துரோகம். இது மோடி அரசினுடைய இந்த செயலுக்கு 3 கட்சிகளும் அமைதி காத்து வருகிறார்கள். முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி, அதோடு இருக்கின்ற துணை கட்சி, டெல்லியில் ஆளுகின்ற ஆளுங்கட்சி, இந்த 3 கட்சிகளும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பற்றி எதையும் பேசாதது மிகவும் வியப்புக்குரியதாக இருக்கிறது. நீட் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் 22 லட்சம் மாணவர்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை பற்றியும் இதே கட்சிகள் பேசாமல் மௌனம் காத்திருப்பது என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பழனிசாமி அவர்களும் உதயநிதி அவர்களும் மோடி அவர்களுடைய பேச்சுக்கு எந்த எதிர்மறை பேச்சும் பேசாமல் இருப்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இதுதான் உறவினுடைய முதல் படியா என்ற சந்தேகம் எழுகிறது. ஏனென்றால் நீட்டை பற்றி திரு உதயநிதி அவர்கள் தொடர்ந்து பல வகையிலே பேசி வந்தவர். அதை பற்றி ஒரு ட்வீட் கூட போடலை இன்ன வரைக்கும். 22 லட்சம் மாணவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சியாக இருக்கிறது அண்ணன் பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் நமக்கு தெரியும். அவர் அமித்ஷா அவர்களுடைய கட்சியோடு இணக்கமாக இருப்பவர். அடிமை அதிமுகவாக மாற்றிவிட்டார் அந்த கட்சியை, பழனிசாமி அவர்களுடைய கட்சியை. ஆனால் திரு உதயநிதி அவர்களும் இப்பொழுது அந்த வழியிலே செல்கிறாரா என்ற சந்தேகம் எனக்கு எழுகிறது. நீட்டை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசாதது எதை காட்டுகிறது? பெட்ரோல் விலை உயர்வு 4 முறை உயர்த்தியதற்கு பின்னாலே அதை பற்றி எந்த வார்த்தையும் பேசாத எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதெல்லாம் கேள்விகளாக இருக்கு.